ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஸ்னாப்சாட் அக்கௌண்ட்டை எப்படி ஹேக் பண்றதுங்கிற பத்தி தான். இப்போ நான் யூஸ் பண்ணக்கூடிய டூல் வச்சு ஹேக் பண்ணோம்னா, அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் என்ன சேட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் என்னென்ன போட்டோஸ் எப்பப்பெல்லாம் எடுத்திருக்காங்க, இது எல்லாத்தையும் நம்மளால ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். அது எப்படி பண்ணணுங்கிற பத்தி டீட்டெயிலா ப்ராக்டிகலா பண்ணி பார்க்கலாம். இப்போ அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா பாக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் டியூட்டோரியல், பக் பவுண்டி டியூட்டோரியல்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு கரெக்டா வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இதுக்காக நான் வந்து ஃபர்ஸ்ட் டெர்மினல் ஓபன் பண்ணிக்கிறேன். ஃபுல் ஸ்கிரீன் பண்ணிக்கலாம், அப்பதான் உங்களுக்கு தெரியும். சைஸ் பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த டூலுக்குள்ள போகலாம். இதுக்கு வந்து நான் சிடி டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நான் டவுன்லோட்ஸ்குள்ள ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி தான் அந்த டூல் வச்சிருக்கேன். ஸோ சிடி ஜெட் ஃபிஷர் மாஸ்டர். இப்போ வந்து சிடிங்கிற மீனிங் வந்து சேஞ்ச் டைரக்டரி, டவுன்லோட்ஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ள போனுங்கிறோம். டர்மினல்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது ஃபோல்டர்ஸ் வந்து டைரக்டரின்னு தான் சொல்லுவீங்க. அதனால சேஞ்ச் டைரக்டரி கொடுத்து டவுன்லோட்ஸ்க்கு வரும். அதுல இருந்து நான் ஜெட் ஃபிஷருக்குள்ள வரேன். அதனால சிடிங்கிற சொல்லி இந்த ஃபோல்டருக்குள்ள வான்னு சொல்லி அந்த நேம் போட்டு என்டர் கொடுத்துறேன். இப்போ இந்த டூல் ரன் ஆகிறதுக்கான கரண்ட் ஃபைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா இல்லையாங்க நம்ம செக் பண்ணிட்டு தான் இந்த டூல் ரன் பண்ணும். அது எப்பவுமே நான் சொல்றதான். ஏன்னா நம்ம ஃபைல்ஸ் வந்து கரெக்டா இல்லைன்னா இந்த டூல் வந்து கரெக்ட் ஆயிரும், ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. அதனால வந்து இதை எப்பவுமே செக் பண்ணிக்கோங்க. இதை செக் பண்றதுக்கு வந்து எல்எஸ் கமெண்ட் கொடுத்து லிஸ்ட் பண்ணிருங்க. எல்எஸ் மீன்ஸ் லிஸ்ட் பண்ணீங்கன்னா இது எல்லாமே சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் இந்த டூல் ரன் ஆகிறதுக்கானது. அதனால வந்துட்டு இப்போ எல்லாமே இது கரெக்டா இருக்கா இல்லையாங்கிறத இதை யூஸ் பண்ணி செக் பண்ணிருங்க. இப்போ நமக்கு இது எல்லாமே கரெக்டா இருக்கு. இங்க இது டாக்கர் இருக்கு பாத்தீங்களா, இந்த இல்லைன்னா இந்த டூல் வந்து ப்ராப்பரா ரன் ஆகாது, எரர் காட்டும். அதனால இந்த டாக்கர் மெயினா பாத்துக்கோங்க. சில டைம்ஸ் டாக்கர் வந்து உங்களுக்கு கரெக்டா செட்டப் ஆகாது. அப்படி ஆகலைன்னா இந்த டூல் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ணுங்க, கரெக்ட் ஆகும். இப்போ இந்த டூலை ரன் பண்ணலாம். இது வந்து .sh இருக்கு. sh மீனிங் வந்து ஷெல் ஸ்கிரிப்டிங். ஸோ இது sh இருக்கு. அதை ரன் பண்ணணும்னா நீங்க வந்து பேஷ் கமாண்டோட தான் ரன் பண்ணணும். ஸோ நீங்க பேஷ் கொடுத்து இந்த நேம் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் விடாதீங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டீங்கன்னா இந்த டூல் ரன் ஆகாது. இப்போ என்டர் பண்ணிருங்க. இது வந்து என்டர் பண்ணனே இது ரன் ஆகிறதுக்கான என்விரான்மெண்ட்டை செட்டப் பண்ணிட்டு ரன் ஆக ஆரம்பிச்சோம் டூல் வந்துட்டு. இப்போ நம்ம வந்து இதுல ஸ்னாப்சாட் தான் ட்ரை பண்ண போறோம். ஸோ இதுல வந்து நான் 13 கொடுத்துறேன். என்டர் பண்ணிடலாம். இப்போ இதுல வந்து என்ன கேக்குதுன்னா, உங்க சிஸ்டமை சர்வரா மாத்துறீங்களா இல்ல வேற ஏதாவது சர்வர்ஸ் நீங்க கனெக்ட் பண்றீங்களான்னு கேக்குது. நான் என் சிஸ்டமே சர்வரா மாத்திக்கிறேன். ஏன்னா அப்பதான் வந்து யூசரோட ஐடி பாஸ்வேர்டு எனக்கு வரும். அதனால வந்துட்டு 1 கொடுத்துக்கிறேன். இங்க என்ன கேக்குதுன்னா, உங்க சிஸ்டம்க்கு நீங்க நிறைய போர்ட்ஸ் இருக்கும். இதை வந்து நீங்க போர்ட் வந்து கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். நீங்க போர்ட்டை கஸ்டமைஸ் பண்றீங்களா இல்ல இன்பில்ட்டா இருக்கக்கூடிய இந்த டூலுக்குன்னு செட்டப் இருக்க போர்ட்டே யூஸ் பண்றீங்களான்னு கேக்குது. நான் இந்த போர்ட்டே யூஸ் பண்ணிக்கிறேன், எந்த ஒரு சேஞ்சும் பண்ணல. ஸோ வந்து நான் என் கொடுத்துட்றேன். இப்போ நமக்கான லிங்க் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல வந்துட்டு இது பேஸ்ட் பண்ணி என்ட்ரி கொடுத்துருங்க. என்ட்ரி கொடுத்துட்டீங்கன்னா யூசருக்கு வந்து ஒரு லாகின் பேஜ் மாதிரி காமிச்சிடும். இதை வந்து நீங்க விக்டிம்க்கு ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க லாகின் ஆயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ட்ரையல் காட்டுறேன். 2025 போட்டுக்கலாம். பாஸ்வேர்டு இந்த இடத்துல எவ்வளவு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வச்சிருந்தாலும் அதை உங்களால எடுத்துட முடியும். இப்போ நான் அதை காட்டுற பாருங்க. நல் @20@25 அதுக்கப்புறம் ஒரு ஹேஷ் கொடுத்துக்கலாம். இவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்ம செட்டப் பண்ணிட்டோம். இங்க வந்து லாகின் கொடுத்துருவோம். லாகின் கொடுத்ததையும் யூசருக்கு வந்து ரீசெட் பாஸ்வேர்டு மாதிரி காமிச்சிடும். இங்க வந்து நாட் சேவ் கொடுத்துடலாம். பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு ரீசெட் பண்ணுங்கிற மாதிரி ஒரு இது பேஜுக்குள்ள போயிடும். இப்போ இவங்களுக்கு இந்த பேஜுக்குள்ள போனோன்னே அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகி அவங்க வெளியே வரக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அவங்க அப்படி வெளியே வந்துட்டாங்கனாலும் பிரச்சனையே கிடையாது. நமக்கு இந்த இடத்துல நம்மளோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிடைச்சிடும். இங்க இருக்கு பாருங்க, அவங்களோட அக்கௌண்ட் யூசர் ஐடி, அவங்களோட பாஸ்வேர்டு. இதை யூஸ் பண்ணி நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம சிஸ்டம்ல லாகின் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து என்னென்ன சேட் பண்ணாங்க, அந்த அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுல இருந்து என்னென்ன சேட் பண்ணாங்க, என்னென்ன போட்டோஸ் எந்த டைமுக்கு எடுத்தாங்கிற வரைக்கும் நம்மளால டீட்டெயிலா எடுத்துட முடியும். இதை வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்க்கும் யூஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் எதை பத்தின வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நம்ம மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.